ஹாய், இன்றைக்கான பாண்டியன் ஸ்டோர் ரிவ்யூ பார்க்கலாம். எல்லோரும் ராஜியை தேடிக்கிட்டு இருக்காங்க. கதிரும் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ பஸ் ஸ்டாண்டில் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ராஜி பஸ்ஸில் இறங்குறாங்க. ராஜியை பார்த்துறாரு கதிர். பார்த்துட்டு எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ராஜி சொல்கிறாங்க, நான் கண்ணனை தேடி போயிருந்தேன், நகை பணம்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர் கேட்குறாரு, நகை பணம்லாம் அவன் கொடுத்துட்டானா? அவனே ஒரு பொறுக்கி, அவனை போய் நம்பி போயிருக்க. ஒன்றும் அவனை நம்பி போகிற, இல்லைன்னா அவனை தேடி போகிற, சும்மாவே உன்னால் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உன்னால் எனக்கு எப்போவுமே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஒழுங்கு மரியாதையாக இருக்கிறதா இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வா, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போ பாட்டி வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜியோட பாட்டி. அவங்க 2 பேரும் ஒன்றா வரதை வச்சு அவங்க 2 பேரும் படத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அதை உள்ளே போய் அவங்க மருமகள்கிட்டலாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் வீட்டில் கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்டா வேலையை போட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அப்புறம் ராஜியை காணோன்னு சொன்னோன்னே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்புறம் கதிர் கூட்டிகிட்டு வந்தோன்னே அப்புறம் வீட்டுக்கு எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லோரும் ராஜி நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், யார் நம்பர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் கால் பண்ணி சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தனித்தனியாக போயிடுறாங்க. அப்போ மீனாக்கிட்டேயும் கோமதிக்கிட்டேயும் மட்டும் ராஜி உண்மையை சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி கண்ணனை தேடி போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் திட்டுறாங்க. அவனை போய் நம்பி போறியா, அவன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, உன்னை கொன்னுக்கின்னு போட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச். ராஜி பண்ணது சரியா தப்பான்றதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.